கொஞ்ச காலம் இயேசுவுக்காக கஷ்டப்பாடு சகிப்பதினால் என்னல் துன்பம் இன்பமாய் மாறும். இயேசுவை நான் காணும்போது அவர் பாதம் விழுந்து பணிந்தேன். ஆனந்த கண்ணீர் வடிப்பேன். என்ற நோட்டம் ஜெயத்துடன் முடியும். அந்த நாடு சுதந்தரிப்பேன். என்ற நோட்டம் ஜெயத்துடன் முடியும். அந்த நாடு சுதந்தரிப்பேன். இந்த தேகம் அழியும் குடாரம், இதை நம்பி யார் பிழைப்பார்? இந்த தேகம் அழியும் குடாரம், இதை நம்பி யார் பிழைப்பார்? என் பிதா வீட்டில் வாசஸ்தலங்கள் உண்டு, இயேசுவோடு நான் குடியிருப்பேன். என் பிதா வீட்டில் வாசஸ்தலங்கள் உண்டே, இயேசுவோடு நான் குடியிருப்பேன். அவர் பாதம் விழுந்து பணிந்தேன். ஆனந்த கண்ணீர் வடிப்பேன். இந்த நோட்டம் ஜெயத்துடன் முடியும். அந்த நாடு சுதந்தரிப்பேன். இந்த நோட்டம் ஜெயத்துடன் முடியும். அந்த நாடு சுதந்தரிப்பேன். எங்களோடு பேசுங்க ஆண்டவரே. நீர் மரித்தீர், ஆனாலும் சதா காலமும் உயிரோடு இருக்கிறீர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறபடியால் நாங்கள் நேசிக்கத்தக்க இருதயத்தை எங்களுக்கு தாங்க. நாங்கள் உம்மை அதிகமாய் நேசிக்க எங்களுக்கு உதவி செய்யும். உம்முடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கும். எங்களோடு பேசும், எங்களோடு பேசும். நாங்கள் யார் என்பதை அறிந்து கொள்ள எங்களை ஒரு விசை புடமிட்டு பார். மறைத்து கொள்ளும், மூடுங்கள், ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் நம்முடைய வாழ்க்கையில நான் எங்க இருக்கிறேன், நான் எப்படி இருக்கிறேன், நான் எந்த நிலையில் இருக்கிறேன், நான் எங்க வாழ்றேன் அப்படின்னு இன்னைக்கு நாம் சிந்திக்க வேண்டியது ரொம்ப அவசியமா இருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபிக்கிறவன் துதிக்கிறவன் எந்த விதத்திலும் கண்டுபிடிக்க முடியாத தேவ சித்தத்தின் மையத்தில் உள்ளவன். நான் முன்னாடியே சொன்னேன், ஜெபிக்கிறவன் துதிக்கிறவன் எந்த விதத்திலும் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலையும் ஒரு மனுஷன் கண்டுபிடிக்க முடியாத தேவ சித்தத்தின் மையத்தில் உள்ளவன். ஜெபிக்கிறவன் துதிக்கிறவன் எந்த விதத்திலும் சோர்ந்து போக மாட்டான். அவன் எங்க தான் இருக்கிறான்? தேவனுடைய சித்தத்தின் மையம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு மையம் இருக்கு. நான் இங்க இருக்கணும், நான் எப்படி இருக்கணும். நம்ம வாழ்க்கையில சில மையங்களை நம்ம வச்சிருக்கிறோம் பாருங்க. நான் இங்க இருந்தா தாங்க நல்லா இருப்பேன், நாங்க வெளியில இருந்தா தாங்க நல்லா இருப்பேன், நான் இந்த இடத்துல நின்னா தாங்க நல்லா இருப்பேன்,
அப்படின்னு நாமளே ஒரு கணக்கு போட்டு வட்டம் போட்டுக்கிறோம். ஆனா அப்படி இல்லை. எந்த ஒரு விசுவாசி தேவனுடைய மையத்துக்குள்ள இருக்கிறார்களோ அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, ஆண்டவருடைய சித்தத்தை அறிந்து செயல்பட்டு அவங்க என்ன செய்யறாங்கன்னா, முடிவு வரியந்தம் சீஷனாக முடியும். ஒண்ணு விசுவாசியா இருந்துட்டு போறது இல்லை. என்ன செய்யணும்? நீ சீஷன் ஆகணும். நீ சீஷன் ஆகிறது மட்டும் இல்ல, உன்னோடு இருக்கிற உன் வாலிப பிள்ளையும் சீஷன் ஆக்கணும். இல்லையா? அவங்களுக்கும் அதேதான், நீங்களும் அப்படியே தான் இருக்கிறீங்க. இப்ப ஜெபிக்கிற ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளையும் தேவன் ஒரு மையத்தை வைத்திருக்கிறார். அவர் அதில் இருக்கிற ஒவ்வொருவரையும் உயர நிறுத்துவாராம். அல்லேலூயா. துதிப்பவன் எப்போதும் தோல்வி அடைவதே இல்லை. ஜெபிக்கிறவனுக்கு தோல்வி இல்லை. ஜெபிக்கிறவனுக்கு தோல்வி இல்லை. ஆராதிக்கிறவனுக்கு தோல்வி இல்லை. தேவனோடு இருக்கிறவனுக்கு தோல்வி இல்லை. இன்னைக்கு நாங்க காலையில ஒரு நல்ல ஒரு பாட்டு பாடணும். தோல்வி எனக்கு இல்லையே, நான் தோற்று போவதில்லையே, நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே, நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே, தோல்வி எனக்கு இல்லையே, நான் தோற்று போவதில்லை. தோல்வி எனக்கு இல்லைங்க. ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கு தோல்வியே கிடையாது. நான் தோற்று போயிட்டேன், நான் தோல்வி அடைஞ்சிட்டேன். இல்லை, நான் தோல்வி அடையல. ஏன்னா நான் எங்க இருக்கிறேன்? நான் எங்க இருக்கிறேன்? தேவனுடைய சித்தத்தை செய்யும் மனுஷியாய் அவருடைய மையத்தில் இருக்கிறேன். அவர் எனக்காக எல்லாவற்றையும் செய்வதற்கு, அவரோடு கூட இருக்கிறதற்கு நான் என்ன செய்யறேன்னா, அவரோடு இணைந்து இருக்கிறேன். அவர் என்ன செய்ய வந்தாரோ அதையே நான் செய்ய ஆண்டவர் என்னை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. துதிக்கிறவன் தோல்வி அடைவதில்லை, ஜெபிக்கிறவன் தோற்று போவதில்லை. ஜெபம் ஒவ்வொரு விசுவாசியின் மூச்சா இருக்கணுமா. இன்றைக்கு நம்ம அவரை மூச்சா வச்சுட்டே நம்ம என்ன செய்யறது இல்லை, வேறு மூச்சுக்குள்ள போயிடுறோம். ஒரு மனுஷனுக்கு ஜெபம் என்கிறதா மூச்சு. இயேசு என்ன மூச்சு உள்ளக்குள்ள வந்துட்டான், அவன் 24 மணி நேரமும் அவர் தான் அவனுடைய சுவாசம். அவருடைய சுவாசம் உனக்குள்ள இருந்தா நீ உலகத்தை தேடியே போக மாட்டியே. உலகம் உன்னோடு கூட வராதே, உலகத்தோடு நீ சேர மாட்டியே. அவருடைய மூச்சு இருந்தா எப்படிதான் இருக்கும்? எப்படி இருக்கும் சொல்லுங்க? எப்படி இருப்பீங்க? சுறுசுறுப்பா இருப்பீங்க. ஆண்டவர் உங்களுக்காக நிறைய தியாகம் பண்ணி இருக்கிறார். ஆனா அந்த தியாகம் நமக்குள்ளே வர மாட்டுதே. ஜீவன், சுகம், பலன் எல்லாமே அவர் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாராம்? கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், யூதாவின் வாசல் பலனற்று கிடக்கிறது. துதிக்கிற ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் என்னதான் இல்ல? பலன் இல்லை. துதிக்கிற ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் பலன் இல்லை, சத்துவம் இல்லை, சுகம் இல்லை, ஆரோக்கியம் இல்லை. அவன் வாழ்க்கையில என்னதான் இருக்கு? பலவீனம். இவ்வளவு பலவீனத்திலையும் நான் நிக்கிறேன் அப்படின்னா கர்த்தருடைய கிருபை. அல்லேலூயா, அல்லேலூயா. நேற்று முழுசும் எனக்கு சுகர் கம்மியாயிட்டு,
இது ஒரு வாரமா அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. ஆனா எனக்குள்ள யார்தான் இருக்கிறா? இயேசு என்கிற மூச்சு எனக்குள்ள 24 மணி நேரமும் ஓடிக்கிட்டு இருக்கு. நான் ஒண்ணு சொல்லுவேன் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே, நீர் எனக்குள்ள இருக்கிறபடியால், நீங்க என்னுடைய மூச்சா இருக்கிறபடியால், சிலுவையில் எனக்காக சிந்தின ரத்தம் எனக்குள்ளே ஓடுகிறபடியால், உம்முடைய அன்பை நீர் எனக்கு கொடுத்தபடியால் நீர் மட்டுமே போதும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் இதை கவனிக்கிறார். ஆண்டவராகிய இயேசு இங்கே அவர் வந்திருக்கிற இதோ உன் ராஜா சாந்த குணம் உள்ளவராய் எங்க வந்திருக்கிறாராம்? இங்கே வந்திருக்கிறார். போன வாரம் இதே மெசேஜ் தான் நான் கொடுக்கணும் அப்படின்னு நான் நினைச்சேன். எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். ஆனா எனக்குள்ள ஒரு சத்தம், வேணாம், இன்றைக்கு நீ வேண்டாம், உனக்காக நான் ஒரு செய்தி வச்சிருக்கிறேன், நீ போ. ஏன் தெரியுமா? ஆவியானவர் ஒவ்வொரு அவருடைய பிள்ளைகளை என்ன செய்யறாரு? பலப்படுத்துகிறார். அவருடைய பிள்ளைகளை ஆண்டவர் என்ன செய்யறாரு? பலப்படுத்துகிறார். உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறான். அவர் எங்க வந்திருக்கிறாரு? உங்களுக்கெல்லாம் தெரியுமா? உங்களுக்கெல்லாம் தெரியுமா? உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறான். அவன் எப்படி வருகிறாராம்? இந்த கடைசி நாட்களில அததான் சொல்றாரு, ஜெபிக்கிறவன், துதிக்கிறவன், ஆராதிக்கிறவன், அவரோடு கூட இருக்கிறவனுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு பெரிய மாற்றத்தை இன்றைக்கு நம்முடைய சபையில ஆண்டவர் கொடுக்க போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. யூதாவின் வாசல் எப்போதுமே பலவீனமா இருக்கவே கூடாது. துதிக்கிறவனுடைய வாசல் எப்போதுமே கம்பீரமா இருக்கணும். அதனாலதான் அவர் சொல்லுகிறார், எக்காலம் எப்போதுமே ஊதி ஆயத்தமா இருக்கணுமா. அல்லேலூயா. எக்காலம் ஒரு மனுஷன் ஊதும் போது, துதிக்கிறவன் எக்காலம் ஊதும் போது அவன் எப்போதுமே எப்படிதான் இருப்பானா? ஜெயத்துணி. இயேசு வருகிறார், இயேசு வருகிறார், இயேசு வருகிறார் என்று சொல்லி அவன் துதிக்கும் போதும் ஆராதிக்கும் போதும் அவனுடைய எக்கால சத்தம் அநேக ஜனங்களை எழுப்புகிறதா இருக்குமாம். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், யூதாவின் வாசல் என்ன செய்யக்கூடாது? வெள்ளநற்று போகக்கூடாது. இப்படியே நான் தியானிச்சிட்டு இருக்கும்போது எனக்குள்ள ஒரு வார்த்தை வந்தது. இன்றைக்கு சபைகள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி எனக்குள்ளே ஒரு கேள்வி. ஆண்டவர் என்னோடு இடைப்பட ஆரம்பித்தார். கவனிச்சியா? இப்ப வெளிப்படுத்தின சுவிசேஷத்தை நான் திருப்பும் போது 7 சபைகளை குறித்து ஆண்டவர் என்னோடு கூட அதை அப்படியே கணக்கு போட்டு காண்பிக்க ஆரம்பித்தார். எபேசு சபை எப்படி இருக்கிறது? சரத சபை எப்படி இருக்கிறது? சிமர்னா சபை எப்படி இருக்கிறது? லவோதிக்கியா சபை எப்படி இருக்கிறது? பிலதெல்பியா சபை எப்படி இருக்கிறது? இந்த சபை தேத்திர சபை எப்படி இருக்கிறது என்று நீ கொஞ்சம் கணக்கு போட்டு பார். ஆதியில் இருந்த அன்பை விட்டாய். தேத்திர சபையை சொல்லுகிறார், இந்த தேத்திர சபையில ஒண்ணுமே இல்லை, எல்லாமே இழந்து போனது. இந்த 7 சபையை குறிச்சு ஆண்டவர் சொன்னார், எக்காலம் ஊது, எக்காலம் ஊது. எக்காலம் ஊதுனா உன் சபையை ஆண்டவர் என்ன செய்வாராம்? எழுப்புவார். அல்லேலூயா.
எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். நீ எழும்பாவிட்டா எக்காலம் ஊத முடியாது. நீ எழும்பாவிட்டா உன் வாழ்க்கையில ஒண்ணுமே நடக்காது. ஏன்னா நம்ம எப்போதுமே இங்கதான் நிக்கிறோம். மனம் திரும்பாத பட்சத்தில் கர்த்தர் விளக்கு தண்டை உன்னிடத்திலிருந்து வைக்க விடுவார். கட்டில் கடையாக்கி போடுவார். இனி காலம் இல்லை, இனி நாட்களும் இல்லை, இனி வருஷங்களும் இல்லை. நெருங்கி வருகிறது, நெருங்கி வருகிறது. ஆயத்தமா? நாம ஆயத்தமா? ஆயத்தமா இருந்தா அநேகரை நாம என்ன செய்வோமா? ஆயத்தப்படுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு திறந்த வாசலை ஆண்டவர் வைத்திருக்கிற சபையை குறித்து என்னோடு கூட பேசின ஒரு வார்த்தை, சீயோன் குமாரத்தியே எழுப்பு. சீயோன் குமாரத்தை என்ன செய்யணுமா? எழுப்பணும். சீயோன் குமாரத்தை எழுப்பணும். சீயோன் குமாரத்தை கம்பீரித்து பாடு. நம்மெல்லாம் ஆண்டவர் உயர்ந்த இடத்துல வச்சிருக்கிறாரு. அவருடைய பிள்ளைங்களை ஒரு நாளுமே ஆண்டவர் கீழே வைக்கிறதே இல்லைங்க. இப்ப நம்ம எங்கதான் குடியிருக்கிறோம்? பாபிலோனுக்குள்ளே குடியிருக்கிறோம். இப்ப பாபிலோனுக்குள்ளே குடியிருக்கிற சீயோன் குமாரத்தியே, உன்னை விடுவித்துக் கொள். ஏன் இந்த வார்த்தையை ஆண்டவர் ஏன் சொல்லணும்? எருசலேமே, உன்னை காத்துக்கொள். உலகம் எப்போதுமே வஞ்சிக்கிற ஒரு நிலையில காணப்படுதுங்க. இன்றைக்கு ஆண்டவருடைய காரியத்தை ஒரு மனுஷன் சரியா அவன் செய்யும் போது அவனுடைய வாழ்க்கையை ஆண்டவர் என்ன செய்யறாரா? சரியா அவனுக்காக யுத்தம் பண்ணுகிறார். பாபிலோனுக்குள்ள இருக்கிற இந்த விசுவாசி சபை தன்னை தானே விடுவித்துக் கொள்ள வேண்டுமானால் நாம் எங்கதான் நிக்கணுமா? நான் சொன்னேன், எடுத்தோனே சொன்னேன், ஜெபிக்கிறவன் துதிக்கிறவன் அவன் தேவனுடைய சித்தத்துக்குள்ளே, தேவனுடைய மையத்துக்குள்ளே அவன் ஒரு நாளும் ஒவ்வொரு நாளும் அவன் என்னதான் செய்யறான்? நாம் தங்கி இருக்கிறான். அப்போ பாபிலோனுக்குள்ள இருக்கிற, பாபிலோனுடைய குடியிருக்கிற ஒவ்வொரு மனுஷனும் எங்கதான் இருக்கணுமா? அவருக்குள். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை பாபிலோனுக்குள்ள இல்லை, தேவனுக்குள். அல்லேலூயா. எருசலேம் குமாரத்தியே, உன்னை நீ விடுவித்துக் கொள். சீயோன் குமாரத்தியே, நீ கம்பீரித்து பாடு. நீங்கெல்லாம் யாரு தெரியுமா? சீயோன் குமாரத்தி. இந்த சபை ஆண்டவர் அப்படித்தான் அபிஷேகிக்க போகிறார். இப்ப தெரியாது, இப்ப தெரியாது. ஆனா இந்த அபிஷேகம் போதாது, இன்னும் அபிஷேகம் வேணுமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சீயோன் குமாரத்தியே, சீயோன் குமாரத்தியே, நீ எங்கதான் நிக்கிற? பாபிலோனுக்குள்ள. எருசலேம் குமாரத்தியே, நீ எங்கதான் நிக்கிற? பாபிலோனுக்குள்ள. என்ன உலகம் நம்மளை விட்டு என்ன செய்யல? போகலங்க. ஏன் தெரியுமா? ஏன்? நான் முதல்ல சொன்னேன், ஒவ்வொரு மனுஷனும் கிறிஸ்துவுக்குள் ஒவ்வொரு மனுஷனும் இருந்தான்னா அவன் எப்போதுமே எங்கதான் இருப்பான்?
எங்கதான் இருப்பான்? சொல்லுங்க. உங்க பாஸ்டர் நல்ல விசுவாசம் ஊட்டி ஊட்டி வளர்க்குறாரு. நல்ல சாப்பாடு தான் போடுறாரு. ஞாயிற்றுக்கிழமையான நல்ல வந்து என்ன பிரியாணி தான் போடுறாரு? சொல்லுங்க. சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி. சிக்கன் பிரியாணி இல்லைங்க, மட்டன் பிரியாணி இல்லைங்க, பரலோகத்தின் மன்னா. இஸ்ரவேல் ஜனங்க வெளியில போகும்போது பரலோகத்திலிருந்து மன்னா கொட்டுனுச்சான். அது எப்படி இருந்துச்சான்? தேனிட்ட பனியார பொண்ணு தித்திப்பா இருந்துச்சான். ஆனா ஒவ்வொரு வாரமும் இங்க இருக்கிற ஊழியக்காரர் என்ன செய்யறாரு, உங்க பாஸ்டர் என்ன செய்யறாருன்னா, தேனிட்ட பணியாரம் போல ஒவ்வொரு நாளும் என்ன செய்யறாரு, அருமையான ருசியான ஆகாரம் தர்றாரு. ஆனா இங்க சாப்பிடுறதோட சரி, அது ஜீரணிக்குதா ஜீரணிக்கலையா தெரியாது, போகும்போதே காணாம போயிடும். அப்புறம் நீங்க எங்க அங்க நிக்க முடியும்? நீங்க எங்க அங்க நிக்க முடியும்? எங்க தேவனுடைய சித்தத்தை செய்ய முடியும்? எப்படி சீஷனா மாற்ற முடியும்? சீஷனா நீங்க எப்படி வாழ முடியும்? எப்படி அடுத்தவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்க முடியும்? அடுத்தவர்களை எப்படி பரலோக ராஜ்யத்திற்கு சொந்தமா மாற்ற முடியும்? நீ சீயோன் குமாரத்தியா இல்லாவிட்டா நீ எப்போதும் வாழ்ந்துட்டு எங்கதான் இருக்கிற? சொல்லுங்க. வார்த்தை புரியுதா புரியலையா? எனக்கு இந்த பிரசங்கமே புரியல அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் கீழே இறங்கி மடமடன்னு போயிருவேன். இந்த வார்த்தையெல்லாம் புரியுதுன்னு சொல்றவங்க அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. பாபிலோனுக்குள்ளே இருக்கிற உங்களை விடுவிக்கும்படிதான் கர்த்தர் இங்க வந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சீயோன் குமாரத்தியே, உன் ஆவியை மறுரூபமாக்கு. அபிஷேகம் உனக்குள்ளே இருந்தா நீ சீயோன் குமாரத்தியா மாத்திரம் அல்ல, அவருக்கு பிரியமானவளாய் ஆண்டவர் உன்னை மாற்றுகிறதற்கு அவரால முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு அபிஷேகம் பெற்ற ஒரு சின்ன வார்த்தையை சொல்லிட்டு நான் முடிக்கலான்னு விரும்புறேன். தாயின் வயிற்றுல இருக்கும் போதே என்ன அவனுக்கு என்ன உண்டாச்சான்? ஹலோ, பரிசுத்த ஆவியின் நிறைவு. யார் அது தெரியுமா? தாய் வயிற்றுல இருக்கும் போதே அவனுக்குள்ள ஒரு அபிஷேகம். ஏன் இந்த அபிஷேகம்? பெலிஸ்தரை முறியடிக்கணும், சத்துருவை மடங்கடிக்கணும், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமா இருக்கிற ஒவ்வொரு சத்துருவையும் பிடிக்கணும்னு சொல்லிதான் சிம்சோனை ஆண்டவர் தாயின் வயிற்றில் இருக்கும் போதே அபிஷேகித்தான். ஆனா அவன் என்ன பண்ணான்? எங்கத்தான் போனான்? சொல்லுங்க. உலகத்துக்குள்ள போயிட்டாங்க. பெண்களை தேடி போனான், பாபிலோனை தேடி போனான். பாபிலோனை தேடி பாபிலோன் மடியிலே படுத்துட்டான். இல்லையா? இன்னைக்கு நம்ம எங்கதான் நிக்கிறோம்? பாபிலோன் குமாரத்தின் இடத்தில் வாசமாயிருக்கிறவளே, உன்னை விடுவித்துக்கொள். அபிஷேகம் போச்சு, தேவன் வைத்த திட்டம் போச்சு, தேவன் கொடுத்த காரியம் போச்சு. யாருதான் உன்னை பிடிச்சா?
பெலிஸ்தரை பிடிச்சிட்டான். பிடிச்சிட்டு என்ன செஞ்சிட்டான்? எல்லாத்தையும் சரைச்சிட்டான். அவனுடைய அபிஷேகமே போச்சு. கண்ணை நோண்டிட்டாங்க. சிம்சனுடைய கண்ணை பெலிஸ்தன் பிடுங்கிட்டான். கண்ணு குருடாச்சு. இன்னைக்கு பாபிலோனுக்குள்ள இருக்கிற பெலிஸ்தருக்குள்ள இருக்கிற பெலிஸ்தருக்கு அடிமையா இருக்கிற உங்களையும் என்னையும் சத்துரு என்ன செய்யறான்னா அவன் வட்டம் போட்டு கொண்டே இருக்கிறான். எதுக்கு? ஆவிக்குரிய கண்களை பிடுங்கும்படிக்கு. நீ ஆவிக்குரிய கண்களை பிசாசு பிடுங்கிட்டானா உன்னால வேதம் படிக்க முடியாது, ஆராதிக்க முடியாது, ஜெபிக்க முடியாது, தேவனை துதிக்க முடியாது, தேவனோடு உறவாட முடியாது, தேவனோடு கூட இருக்கவே முடியாது. அப்ப நீ எங்கதான் இருக்கணும்? மாவரைக்கணும். அல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், பாபிலோன் குமாரத்தின் இடத்தில் உன்னை விடுவித்துக் கொள். சீயோன் குமாரத்தியே, சீயோன் குமாரத்தியே கம்பீரித்து பாடு. சீயோன் குமாரத்தியே எழுந்து போரடி. எழும்பு, எழும்பு. இனி நீ உட்கார்ந்து இருக்கிற காலம் அல்ல. கர்த்தர் உன்னை வரைவதற்கு உன்னை ஒப்புக்கொடு. அவர் உன்னை எழுப்ப விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு சிம்சோனுடைய கண்களை பெலிஸ்தியர் பிடுங்கினான். அபிஷேகம் ஆயிடுச்சு. இஸ்ரவேலுக்கு ராஜாவாக வந்த ஒரு மனுஷன் இருக்கிறான். அவன் யாரு தெரியுமா? வேதத்திலையும் முதல் ராஜா யாருதான்? சொல்லுங்க. சவுல் ராஜா. பாஸ்டையா, இவங்களுக்கெல்லாம் வேதம் படிக்கிறதுக்கு ஒரு கிளாஸ் நடத்துங்க. இவங்கெல்லாம் ரொம்ப பிஸியா இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். வேதத்திலே முதல் ராஜா, இஸ்ரவேலை ஆளுகிற ராஜா, கர்த்தர் தெரிந்து கொண்டாராம். இன்றைக்கு உங்கள் ஆண்டவர் தெரிந்திருக்கிறாரா இல்லையா? எதுக்கு? எதுக்கு? சபையாலவா? அவர் எதுக்கு? நான் இதுல எழுதுனதே பிரசங்கம் பண்ணல. எதுக்கு? எதுக்கு ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டார்? அன்னைக்கு சவுலை தெரிந்து கொண்டார் இஸ்ரவேலை ஆளும்படி. இன்றைக்கு பரலோகம் உங்களை தெரிந்து கொண்டது எதற்கு தெரியுமா? ராஜ்யங்களையும் ராஜ்யங்களுக்குள்ளே இருக்கிற சகல ஜாதிகளையும் ஆளும்படிக்கு, அவர்களை பரலோக ராஜ்யத்திற்கு கொண்டு வரும்படிக்கு ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டு இங்கே கொண்டு வந்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சாமுவேல் தீர்க்கதரிசி அவனை அபிஷேகம் பண்ணினார். ஆனா ஆசாரியனுக்குரியதான காரியங்களை அவன் செய்தபடியால், அவன் கீழ்ப்படியாமல் போனபடியினால் அவனுடைய ராஜ்யம் அவனை விட்டு நீங்கி போனது. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை, அன்றைக்கு சவுல் கீழ்ப்படியில்லை. சிம்சோன் கர்த்தருக்கு கீழ்ப்படியில்லை. பாபிலோனுக்குள்ளே பெலிஸ்தருக்குள்ளே பெலிஸ்தருடைய பெண்களை தேடி அவன் என்ன செய்தான்? போனான். கண்கள் பிடுங்கப்பட்டு குருடனானான். சவுல் கீழ்ப்படியில்லை. அவனுடைய ராஜ்ய வரம் அவனை விட்டு நீங்கி போனது. இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் பரலோகம் ஒரு நல்ல ராஜ்யத்தை கொடுத்திருக்கிறது.
பரலோக ராஜ்யம் என்கிற பொக்கிஷத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். அந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ளே நீங்களும் அநேகரை கொண்டு போகும்படிக்குத்தான் ஆண்டவர் உங்களை இந்த இடத்துல ஆண்டவர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இஸ்ரவேலை விட்டு தேவனுடைய மகிமை கடந்து போனது. இஸ்ரவேலை விட்டு தேவனுடைய மகிமை, சொல்லுங்க, தேவனுடைய மகிமை கடந்து போச்சு. எப்போ? சிம்சோன் கண்களை இழந்தான். சவுல் கீழ்ப்படியாமல் போனான். மகிமை தேவனுடைய ஆலயத்தை விட்டு நீங்கினது. ஏன் அப்படின்னா, ஏழி பிள்ளைகளாலே. ஏழிக்கு கண்ணு தெரியல, கண்ணு மந்தமாயிடுச்சு, பிள்ளைகளை சரியா வளர்க்கல. பிள்ளைகள் என்னதான் பண்ணாங்க? பாபிலோனுக்குள்ளே, உலகத்துக்குள்ளே பாவம் செய்தார். தேவனுடைய மகிமை ஆலயத்துக்குள்ளே இருந்து கடந்து போயிடுச்சுன்னா இங்க ஒண்ணுமே இல்லை. ஆண்டவருடைய மகிமை எங்கத்தான் வரணும்? உனக்குள்ளே, உனக்குள்ளே ஆண்டவருடைய மகிமை வரணும். அவருடைய மகிமை உனக்குள்ளே வந்தா, நான் ஆரம்பத்திலே சொன்ன, ஜெபிக்கிறவன், துதிக்கிறவன், ஆராதிக்கிறவன் தேவனுடைய மையத்தில் இருக்கிறான். அவருடைய சித்தத்தை செய்யும்படிக்கு அவனுக்காகவே, அவருக்காகவே அவரை உருவாக்கி வைத்திருக்கிறான் என்று சொல்லி, இன்றைக்கு தேவனுடைய மகிமை உங்களை தொட வேண்டுமானால் நீங்க எங்கதான் இருக்கணுமா? மறுரூபமாக்குற மகிமைக்குள்ளே நீங்க கடந்து போகணுமா? அந்த மகிமையின் சரீரம் ஆண்டவராகிய இயேசு உனக்குள்ளே வந்தா, மண் பாண்டமாயிருக்கிற, மண் சரீரமாயிருக்கிற உன்னை அவர் ஆவியினால், அபிஷேகத்தினால், வரங்களினால் அவர் உன்னை நிரப்புவார். அல்லேலூயா. நாமெல்லாம் யார்தான்? அற்பமான சரீரம், ஒன்றுக்கும் உதவாத சரீரம். அந்த சரீரத்தை ஆண்டவர் என்ன செய்ய போகிறாராம்? மகிமைக்குள்ளே நிரப்ப போகிறார். மகிமையின் மேல் மகிமை, தேவனுடைய பிரசன்னத்தின் மேல் பிரசன்னம் அவர் நிரப்புவார். சீயோன் குமாரத்தியே, எழும்பி போரடி. எழும்பு, எழும்பு சீயோனே, உன் எக்காலத்தை வாயிலை. எழும்பு, எழும்பு, எழும்பு. பாபிலோன் ஆவி நீ எழும்பாத வரைக்கும் பாபிலோன் ஆவி உன்னை சிறைப்பிடிக்குமாம். கர்த்தருக்கு நேரம் கொடுக்கும்போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அவர் என்ன செய்யணும்னு விரும்புறாத கண்டிப்பா செய்வார். பாசு சொன்னாங்கல்ல, கண்ணு வியாதி வந்தோன்னு கண்ணாடியை போட்டுட்டு கூட்டிட்டு போனோன்னு. ஒரு நாளுக்குள்ள அங்கதான் இருந்தோம். அதுதாங்க, அதுதான். எந்த அளவுக்கு தேவனுக்கு நேரம் கொடுக்கிறோமோ, எந்த அளவுக்கு தேவனோடு இருக்கிறோமோ, அவர் என்ன செய்யறாராம்? நம்மை அவருடைய ஸ்தானத்தில் நிறுத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருக்கு தேவை நாம தான், நாம தான் அவருக்கு தேவைங்க. நம்மளை கொண்டு அவர் என்ன செய்யணும்னு விரும்புறாரோ கண்டிப்பா செய்வார். இன்னைக்கு தேவை யாரு தெரியுமா? நீங்கள். அவருக்கு தேவை யாரு தெரியுமா? வாலிப பிள்ளைகள். அவருக்கு தேவை யாரு தெரியுமா? கர்த்தரோடு கூட இருக்கிறவர்கள் மட்டும்தான்.
ஒருபோதும் சிறை பிடிக்க விடக்கூடாது. அது சிறையாக்கி போடும். நீ பலவீனப்பட்டா உன்னை கொண்டு போயிரு. எதுல பலவீனம்? இன்னைக்கு ஜெபிக்கலாங்க, நாளைக்கு ஜெபிக்கலாம் இல்ல. எப்போதும் தேவனோடு கூட ஒரு மனுஷி இருக்கும்போது அவர் என்ன செய்யறாராம்? அவர் சொல்லுகிறாரு, அவருடைய சரீரமாகிய அவரிடத்துல இருக்கிற மகிமையை மண்பாண்டமாகிய நம்முடைய சரீரத்துல அவர் என்ன செய்யறாராம்? வைத்திருப்பார். நான் 2 காரியத்தை சொல்லி முடிக்க போறேன். ஒண்ணு, உன் வீட்டை சுத்திக்கொரு. 2வது, உன் குடும்பத்தை சுத்திக்கொரு. 3வது, சபையை சுத்திக்கொரு. நீ சுத்திகரிக்க மறந்து போனா, சுத்திகரிப்பு என்பது தேவன் இந்த வருஷத்துல எதிர்பார்க்கிற ஒன்று. பழைய வாழ்க்கையெல்லாம் முடிச்சுட்டு புதிய வாழ்க்கைக்குள்ள வா. பழைய ஜெபங்களை விட்டுட்டு கர்த்தர் உன்னோடு கூட என்ன பேச விரும்புகிறார் என்பதை அவரோடு கூட தொடர்ந்து ஐக்கியம் வைத்துக்கொள். உனக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தை புதுப்பித்துக்கொள். உன்னை சுத்திகரி, உன் வீட்டை சுத்திகரி, உன் குடும்பத்தை சுத்திகரி. செபி, துதி, கர்த்தரோடு கூட உறவாடு. மண்பாண்டமாகிய உங்க சரீரத்திலே அவருடைய மகிமையை அவர் வைக்க விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு நீ எங்க இருக்கிற? இன்றைக்கு நீ எங்க இருக்கிற? சீயோன் குமாரத்தி, எழுந்தரு, எழுந்து போரடி. அவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வரப்போகிறார். அவர் வருகிறார். பூமியை நியாயத்திற்கு வருகிறார். நியாய தீர்ப்பு வரப்போகிறது. இனி காலம் இல்லை. நாட்கள் பொல்லாதவைகளானதா காலத்தை பிரயோஜனப்படுத்தி. சீயோன் குமாரத்தி, உள்ளான பூரண மகிமை உள்ளது. இன்றைக்கு நீங்க உங்களை நீங்களை சுத்திகரிக்கும் கர்த்தர் உங்களோடு கூட அவர் அநேக காரியங்கள் செய்ய விரும்புகிறார். நாம் எல்லாம் எளிமையில் இருப்போமா? எளிமையில் இருப்போமா? நான் எங்க இருக்கிறேன்? கிறிஸ்துவின் அன்பு என்னை என்ன செய்ய போகிறது? அவருடைய அன்பு என்னை எங்கே கொண்டு போக போகிறது? எல்லாம் எழும்பி நிற்போமா? எழும்புவோம். உங்களை நீங்களே ஆராய்ந்து பாருங்கள். குடும்பம் சுத்திகரிக்கப்பட வேண்டும். வீடு சுத்திகரிக்கப்பட வேண்டும். தனி மனிதன் சுத்திகரிக்கப்பட வேண்டும். சுத்திகரிப்பு இல்லாமல் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் ஒரு மனுஷன் வர முடியாது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடு. அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். பாபிலோனுக்குள்ளே இருந்து நீ வெளியே வா. என்னை விடுவித்து வெளியாக காணிக்கையாக படைத்தேனே உமக்காக. வெளியாக காணிக்கையாக படைத்தேனே உமக்காக. என்னை ஏற்றுக்கொள்ளும் இயேசு ஆண்டவரே,
ஏழை நான் என்றும் உம்மடிமை, என்னை ஏற்றுக்கொள்ள ஆண்டவரே. ஏழை நான் என்றும் உம்மடிமை, கொஞ்ச காலம் மேசுவுக்காக கஷ்டப்பாடு சகிப்பதினால் இன்னல் துன்பம் இன்பமாய் மாறும். இயேசுவை நான் காணும் போது அவர் பாதம் வீழ்ந்து பணிந்தேன், ஆனந்த கண்ணீர் வடிப்பே. எந்த நோட்டம் முடியும் அந்த நாள் சுகங்கள்